கடன் வேண்டுமா, குறைந்த வட்டி, உடனே 20 லட்சம் வரை கடன் தருகிறோம். இப்படி ஒரு அழைப்பு வந்தால் கவனமாக இருங்க. ஏன்னா இதுதான் இப்போ ஆரம்பிச்சிருக்கிற நூதன மோசடி. பலர் வங்கிகளில் கடன் பெற முடியாமல் தனியார் நிதி நிறுவனங்களை தேடி அலைகிறாங்க. அந்த நம்பிக்கையை தான் இப்போது மோசடி கும்பல் பயன்படுத்திக்கிட்டு வராங்க. நாங்கள் தனிநபர் கடன் தர்றோம், குறைஞ்ச வட்டி, எளிய ஆவணங்கள்னு சொல்லி மக்களை ஏமாத்துறாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டாக மேற்கு வங்கத்தை சேர்ந்த கோலக் மோண்டல்ன்ற நபர் இதில் சிக்கியிருக்காரு. அவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட மோசடி கும்பல் நீங்கள் 20 லட்சம் வரை கடன் பெற தகுதி பெற்றிருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவரும் அதை நம்பி செய்முறையை தொடங்குங்கன்னு சொல்லியிருக்காரு. அதுலேருந்து தான் மோசடிக்காரங்க தங்களோட வேலையை காமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் புதிய நம்பர்லேருந்து அழைப்புகள். உங்கள் கடன் ஒப்புதல் பெறுது, ஆவணங்கள் சரியாக இருக்குது, அடுத்த ஸ்டேஜுக்கு வந்தாச்சு, இப்படி நம்ப வச்சு கடைசியில் ஆவண செயல்பாட்டு கட்டணமாக 3.8 லட்சம் கேட்டிருக்காங்க. 20 லட்சம் கிடைக்குன்ற ஆசையில் அதையும் அவர் அனுப்பி வச்சிருக்காரு. அவர் அந்த தொகையை அனுப்பி வச்சதுக்கப்புறம் எல்லா அழைப்புகளும் நின்று போச்சு. அதுக்கப்புறம் எந்த பதிலும் வரல. அப்போதான் அவருக்கு புரிஞ்சிருக்கு இது முழுக்க ஒரு போலி நிதி நிறுவனம்னு. உடனே அவர் காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிருக்காரு. இப்போ காவல்துறை அந்த போன் நம்பர்ஸையும் வங்கி கணக்குகளையும் விசாரிச்சுட்டு வராங்க. இப்படி போலி நிதி நிறுவனங்கள் மோசடி தினமும் அதிகரிச்சுட்டு வருது. அவங்க பேசுற விதமும் ஆவணங்களும் வங்கி பெயர்களும் உண்மை மாதிரியே இருக்கும். ஆனா அது முழுக்க போய். உங்களுக்கு இப்படிப்பட்ட கடன் அழைப்பு அல்லது மின்னஞ்சல் வந்தா முதல்ல அந்த நிறுவனத்தோட பெயர் உண்மைதானா, அப்படி ஒரு நிறுவனம் இருக்கான்னு இணையதளத்துல தேடி பாருங்க. உண்மையான அலுவலக முகவரி இருக்கான்னு பாருங்க. அந்த நிறுவனம் பத்தி மற்றவங்களோட ரிவ்யூஸ் எப்படி இருக்குன்னு படிச்சு பாருங்க. பதிவு செய்யப்பட்ட நிதி நிறுவனம் தானான்னு சரி பார்க்காம பணத்தை அனுப்பாதீங்க. நாம நினைவில் வைக்க வேண்டியது என்னன்னா, சட்டப்பூர்வமான நிதி நிறுவனங்கள் எல்லாமே செயல்பாட்டு கட்டணம்னு முன்னாடியே பணம் கேட்காது. ஆவணங்கள் அனுப்புறதுக்கு முன்னாடி எப்போதுமே ஒரு முறை சரிபார்க்க வேண்டியது அவசியம். இது மாதிரியான அழைப்புகளோ இல்ல மோசடிகளுக்கோ நீங்க ஆளானா 1930 எண்ணிலையோ அல்லது www.cybercrime.gov.in இணையதளத்திலேயோ உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணுங்க. விரைவாக புகார் கொடுத்தாதான் உங்க பணம் மீட்கப்பட வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களையும் சைபர் மோசடியிலிருந்து பாதுகாக்க நீங்க உதவுங்க. இது மாதிரியான சைபர் மோசடிகள் பற்றிய விழிப்புணர்வு வீடியோக்களுக்கு தினமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.